ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆபத்து என்றால் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் அந்த ஆபத்திற்கு, அந்த விபத்திற்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறார் தான். ஆனால் யாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு விடுவிப்பேன் என்று சொல்கிறார்? சோத்திர பலி இடுகிறவர்களின் சத்தத்தை கேட்டு, பொருத்தனைகளை செலுத்துகிறவர்களின் சத்தத்தை கேட்டு, ஜெபிக்கிறவர்களின் சத்தத்தை கேட்டு, வேதம் வாசிக்கிறவர்களின் சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவர் விடுவிப்பார். இது எல்லாமே செய்யாமல் ஆபத்து வரும் பொழுது இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டால் எப்படி விடுவிப்பார்? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. எனவே மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபத்துனா அந்த நேரத்தில் கூப்பிடும் பொழுது, என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால், ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து காணப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.